தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு மாதிரியே ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் ஏலகிரி. ஏலகிரி சுற்றுலாத்தலம் தற்பொழுது எப்படியா இருக்கு? இந்த தொகுப்புல பார்க்கலாம். கடல் மட்டத்திலிருந்து 1410.60 மீட்டர் உயரம் கொண்ட ஏலகிரி மலை 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. ஜோலார்பேட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவு தூரம் கொண்டது. மலை பாதைகளை உடைய பாதை வழிகளில் அடர்ந்த காடுகள் கொண்ட அரிய வகை மரங்களுடன் இயற்கை எழில் கொஞ்சும் ஏலகிரி மலை 14 குக்கிராமங்களை கொண்டது. மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் வசிக்கும் மக்கள் ஆண்டு திருவிழாவான பொங்கல் மட்டும் கொண்டாடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி என சுற்றியுள்ள மாநிலங்களில் இருந்தும் சிறுவர் பூங்கா, தொலைநோக்கு மையம், படகு இல்லம், இயற்கை பூங்கா, சிறுகுடில், விளையாட்டு மையம் என அனைத்தையும் காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். காலையில் இப்போ பாருங்களேன், 12 மணிக்கு வந்தோம். இப்போ 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. இப்போவே கிளம்பி போகிறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு இன்னும் விளையாடுறதுக்கு, அவங்களோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருப்போம். எங்களுக்கு சரியாக மெயின்டெனன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதனால தான் நம்மளுக்கு வந்து பிஸாராக இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்ன சொல்கிறது, ஒரு மன கஷ்டமாக இருக்குது. வரவேற்பறை, சிறுவர் பூங்கா, தொலைநோக்கு இல்லம், குடில் வாடகை வீடு என அனைத்தும் பராமரிப்பின்றி மூடப்பட்டுள்ளன. படகு இல்லத்தில் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதோடு படகுகளில் செல்லும் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பயணிக்கின்றனர். வனவிலங்கு கண்காட்சி அறவே இல்லாமலும் சுற்றுப்பாதை குப்பை குழியுமாக காணப்படுகின்றன. பூங்காவில் சிறுவர்கள் விளையாட அமைக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் உடைந்து கிடக்கின்றன. ஆங்காங்கே அருந்துவிட்டு மது பாட்டில்களை விட்டு செல்வதும் தொடர்கிறது. போட் ஹவுஸ்லலாம் போனாக்கா வெறும் நீருங்கெல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருது. அங்கங்கே பார்த்தா குப்பை மாதிரி இருக்குது. அப்படியே மழை வந்தாக்கா அப்படியே சேராக இருக்குது. நடந்து வரவே அப்படியே அருவெருப்பாக இருக்குது. மியூசிக் பார்க்ஸ்லலாம் அப்படியே ஒரு மாதிரியாக எங்கே பார்த்தாலும் குப்பையாக கிடக்குது அந்த போட் ஹவுஸ் கிட்ட. இங்கே வர வழியிலலாம் கூட அவ்வளோ எதுவும் க்ளீனெல்லாம் இல்லை. ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து அவ்வளோவாவே இல்லை. ஏலகிரி மலைக்கு ரோப்கார் அமைக்கும் பணிகள் தொடரும் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாக்களில் கூறப்பட்ட நிலையில் அதற்கு உண்டான செயல்பாடுகள் நடைபெறவில்லை. வனப்பகுதிகளில் உள்ள அரிய வகை மரங்கள் வனத்துறை அதிகாரிகளின் உடந்தையுடன் வெட்டி கடத்தப்பட்டு வருகின்றன. கோடை விழா பார்த்தீங்கன்னா இது அரசாங்க அதிகாரிக்கு, அரசியல்வாதிக்கு தான் இது லாபகரமாக இருக்குமே தவிர இங்கே வர பயணிகளுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. இதை வந்து ஏழைகளின் கோடை வசத்துலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏழைங்களுக்கு வந்து இங்கே எந்த விதமான பயனும் கிடையாது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி பொலிவிழந்து காணப்படுகிறது. அதை மேம்படுத்தி சிறந்த சுற்றுலா தலமாக அரசு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கே. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், திருப்பத்தூர்.